ஹாய், நாங்கள் இன்றைக்கி சொர்க்கவாசல் பார்க்க போனோம். சொர்க்கவாசலை பார்த்தாச்சு. நம்ம வாழ்க்கையில் சொர்க்கம் கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அங்கே பார்த்து முடித்தோடனே நம்ம வீட்டில் இருக்க சாமிக்கு விளக்கேற்றிட்டு அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிப்போமே. அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்தோம். சாமியை கும்பிட்டுட்டு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. இவ்வளோ சீக்கிரம் எழுந்து நம்ம போயிட்டோமா அப்படின்னு நினச்சி. ஏன்னா நம்ம பொதுவாகவே 5 மணிக்கு எழுந்துப்போம். ஆனால் இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போனதோடனே எல்லாமே கொஞ்சம் பிரிஸ்காக நடக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் வந்து யோசித்தேன், நம்ம 5 மணிக்கு தான் எழுந்துப்போம், 4 மணிக்கு எழுந்துக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 11:30 மணிக்கு தாங்க நான் தூங்கினேன். ஆனால் என்னால் அலாரம் இல்லாமல், ஃபோன் அலாரம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் என்னால் எழுந்துக்க முடிஞ்சுது. நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இந்த வேலை முடியுமா அப்படின்னு டவுட்லாம் படாமல் கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நடந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணி அப்படியே லைக் பண்ணுறேங்க. இப்போ நம்ம கீழே போயிட்டு அங்கே இருக்கிற வேலையை பார்க்கலாமா? வாங்க போகலாம். இது நம்மளோட கடவுள் எது? நம்ம செய்கிற தொழில் தான். அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி, ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சேஃப்டி, அதாவது இதை தாண்டி யாரும் உள்ள போக முடியாது அப்படின்னு எங்களுக்கே ஒரு நம்பிக்கை. வாங்க தூக்கலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஏம்மா ஓகே, இப்போ வந்து நம்ம வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். சாரி, என் வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. வெயில் டைமில் பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இந்த பனி காலத்தில் பற்ற வைக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது. பிக் பாஸில் கூட இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்க மாட்டாங்க போல். நான் பேசல போ, இப்படி எடுத்து வைக்கிறேன். அப்படி எடுத்து குட் மார்னிங். எழுந்துட்டியா சீக்கிரம்? சூப்பர். பல்லு விளக்கிட்டீங்களா? வெரி குட். சாமி போச்சுல, அந்த மோளை சவுண்டு கேட்டுதானே இருந்தேன். மோளைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. சாமி ஊர்வலம் போகும்போது அந்த மோளம் அடிப்பாங்கல்ல, அந்த சவுண்டு கேட்டு தான் அவர் எழுந்திருக்காரு. என்னப்பா அதை பார்க்க தானே வந்த? டீ குடிக்கிறியா? அவர் சைலண்டாக இருந்தால் குடிக்கிறாருன்னு அர்த்தம். சூடாக இருக்குது. வேறு போட்டு தர வேலைண்ணா இதான் வேணுமா? செப்பச்சுக்கோ. 2 கையில் பிடி, 2 கையில் பிடி, 2 கையில் போடுறா. குடி. அடுத்து நம்ம இட்லி கடைக்கும் போயிட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டோம், வடை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லியை எடுத்துட்டோம், காக்காய்க்கு வடையும் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான சமையலையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து லஞ்சு கட்டிடலாமா? அவர் வந்து காலையிலே எழுந்துட்டார். என்னென்னு கேட்டால், சாமி போகும்போது மோல் அடித்தாங்க, அந்த சவுண்டு கேட்டுச்சு, எழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, அப்பளம் 2 பேருக்கும். ஓகேவா சுஜான்? நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு எழுந்துக்கும் போதே வந்து ஐயோ என்ன குழம்பு கட்டுறது, நைட்டு படுக்கும் போதும் அதே யோசனை, எழுந்துக்கும் போதும் அதே யோசனை, என்ன குழம்பு கட்டுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. குழம்பு பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது எனக்கு. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது கலர்ன சாதம் அந்த மாதிரி ஏதாவது ஈஸியானது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சாப்பாட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதாகவும் இருக்கணும். அப்படி தான் நான் வந்து பார்த்து செய்கிறது. ஒரு வழியாக நம்ம பசங்களையும் கிளப்பி முடிச்சாச்சு. இவங்க வந்து இப்போ ஸ்கூலில் விட்டுட்டு நம்மளும் வந்து ஆஃபீஸ் போக போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. சாப்பாடும் கட்டி முடிச்சாச்சு. உங்களுக்கு லஞ்சும் கட்டிட்டு ஸ்நாக்ஸும் போட்டு வச்சிட்டேன். இப்போ எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரெடியாக அப்படியே கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுட்டோன்னா அவங்களும் வந்து ரிலாக்ஸாக ஸ்கூலுக்கு போவாங்க. நம்மளுக்கு வந்து பதட்டம் இல்லாமல் இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதே மாதிரி இட்லி கடையும் முடிஞ்சுட்டு நம்ம பெரியக்காவும் வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மேலே வந்து நம்ம கிளம்ப வேலையை பார்த்தோம். சரி, ஓகே, இப்போ கிளம்பலாமா? வச்சு போகலாமா? ஓகே, சரி வாங்க நம்ம போயிட்டு லஞ்ச் பேக்கில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாமா? வாங்க போகலாம்.
சரி ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம அவங்கள ஸ்கூல் விட போயிட்டோம். அவங்க ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம வந்து ஆஃபீஸ்க்கும் போகணும். அதுக்கும் எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் பேக் பண்ணிட்டு தான் கிளம்புறோம். என்ன பிளானு? கேம் சேஞ்சரு. லைஃபே சேஞ்ச் ஆகினுக்குது, நீ கேம் சேஞ்சருக்கு போயினுக்கிற. போகலாம். காலையில் 4 மணிக்கு எழுந்து கோவிலில் போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இட்லி கடை வேலையை பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு நம்மளும் வந்து பேக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ் போய் பொதுவாகவே நம்ம வந்து எடிட் பண்ணுறது நேற்று வெறுத்த வீடியோலாம் நம்ம வந்து இன்றைக்கி தான் எடிட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்றைக்கும் வீடியோஸ் எடுக்கிறோம். அதுலேயும் ஒரு ஃபன் என்னென்னா நம்ம கேம் சேஞ்சர் படத்துக்கு போக போகிறோமா. நம்ம லைஃபே எங்கள் கேமில் தான் போயின்னு இருக்குது, எப்படின்னு தெரியல. அதை போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்காகவே வந்து லஞ்சை கட்டல, வெளியே சாப்பிட்ணும், வெளியே கூப்பிட்டு போகிறாருல, அதனால் வெளியே சாப்பிட்டாகணும்னு முடிவோடு இருக்கும். ஓகேவா? இவங்களையும் வந்து அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு அவங்களையும் நல்லா சேஃபாக, அதாவது சீக்கிரமாகவே கொஞ்சம் விட்டுனா தான் நம்மளுக்கும் வந்து டைம் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பதட்டம் இல்லாமல் போக முடியல. ஓகே போகலாமா? தூங்குற குழந்தைங்கள எழுப்பி தூங்க போல். இப்போ நம்ம ஒரு வழியாக குழந்தைங்கள 8:10க்குலாம் ஸ்கூலில் விட்டுட்டு கரெக்டாக 8:50க்குலாம் நம்ம எங்கே இருக்கோம்? 9 மணி ஷோ வேறு. இவர் வேறு கொஞ்சம் லேட்டாவது போட்டிருக்கலாம். டிஃபன் கூட சாப்பிட்லங்க, முடிச்ச உடனே போய் இன்டர்வல்லையே டிஃபன் சாப்பிட்றோம். போகலாமா? உள்ள படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ வேகமாக அடிச்சுன்னு பிடிச்சின்னு ஓடி வந்தது இங்கே வந்து இப்படி ஓரமாக நிற்கிறதுக்கு தான். டைமே இன்னும் ஆகலை, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. இவர் படுத்துன பாரு, டிஃபன் சாப்பிட கூட மறந்துட்டு வந்துட்டோம். சாப்பிட்டாவது வந்துருக்கலாம், நம்மளுக்கு சும்மாவே பசி எடுக்கும். இதில் வர காலைல சாப்பிட்லன்னா இன்னும் பசி எடுக்க போகுது. குழந்தைங்கள 8:10க்கு ஸ்கூலில் விட்டுட்டு கரெக்டாக 8:50க்குலாம் நம்ம வந்து ரெட் ஹில்ஸில் இருக்கிற பிவிஆரில் இருக்கும். எவ்வளோ வேகமாக வந்திருக்கும் பார்த்தீங்களா? கரெக்டாக 40 நிமிஷமா? 40 நிமிஷத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்கும். பொறுமையாக வந்தால் 2 மணி நேரம் இருக்கும் எங்களுக்கு. பரவாயில்ல, ஒரு வழியாக வந்து எப்படியோ சேர்ந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்களா, எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. இது என்ன படம்? கேம் சேஞ்சர். சங்கர் டைரக்டருக்காக நாங்கள் வந்து பார்க்க வந்தோம். எப்படி இருக்குது, எப்படி இது இருக்குன்னு பார்க்க போகிறோம். டைம் ஆயிடுச்சு என்ன விடலன்னா அவங்க ஒரு டைம் வச்சுருப்பாங்களா, அந்த டைமில் தான் அவங்க விடுவாங்க. ஒரு நிறைய படம் பார்த்து முடிச்சாச்சு. நம்பவே முடியாத விஷயங்களை தான் நம்ம சங்கர் சார் இதில் பண்ணியிருக்காரு. ஆனால் படம் சூப்பராகவே இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது, ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிட்டோம், படத்தை நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 12:30 இருக்குமா? 12:30க்கெலாம் படம் முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஏதாவது லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் தட்டிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? போகிற வழியில் என்ன நடக்குதுன்னு வாங்க போகலாம். कई लाना ये ले ये लगे तो कई कहने ये कई कहने